கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆராதனையிலே நம்மோடு கூட இடைப்பட்டவர். இந்த மாலை வேளையிலும் வசனத்தின் மூலமாகவும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்முடைய இருதயத்தை, செவிகளை நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44:2. என்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு நாளும் மறவாதவர். துணை செய்கிற தேவன் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல, உண்டாக்கினவருக்கும் உண்டாக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை செய்கிற கர்த்தர். இந்த துணை செய்கிற கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறார்? தாகமுள்ளவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். இரண்டாவது, வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன். நான் கடந்த வாரம் சொன்னது போல, இந்த வறண்ட நிலம் என்பது கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் பல மைல் கணக்கா ஒன்றுமே இல்லை, வறட்சி, காய்ந்து போன நிலைமை. ஆண்டவர் ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றினாலும் வறண்ட நிலத்தை அவர் மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய சூழ்நிலை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஆகவே உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பெரிய பரிகாரமும் என்னிடத்திலே உண்டு என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார். மூன்றாவது, இங்கே அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 44:3 வசனத்திலே, உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் ஊற்றுகிறார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தானாக இயங்க முடியாது. நான் காலையில் சொன்னது போல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை சுயமாக இயங்கக்கூடாது. அவராலே, பரிசுத்த ஆவியானவராலே இயக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஒரு உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நாம ஏற்படுத்தி இயக்க வேண்டியவைகளை வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் 3 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது, அங்கே பார்க்கும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகத்தில் வாஸ்தவம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப முதலாவது, நம்மிடத்தில் ஆண்டவர் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அன்பினாலே விசுவாசத்தை நாம் வளர்க்க வேண்டும். இயேசுவின் மேலே உள்ள அன்பினால தான் விசுவாசத்தை நம்மால் பெருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் பேதுருவை அழைத்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருந்தால் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன்னுடைய முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு பலத்தோடும், உன்னுடைய முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வாயாக. இரண்டாவது, ஆண்டவர் நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று உண்மை. 1 தீமோத்தேயுவில் வாசித்தோம், உண்மை என்னும் தன்மை கிறிஸ்தவ வாழ்க்கையை இயக்க வேண்டும். விரிவாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. மூன்றாவது, நாம் இயக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம இயக்குவதற்கு ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியம். ஆனால் இங்கே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உன்னுடைய சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக ஊற்றுகிறார்? தம்முடைய நோக்கம் தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, அவர்களை இயக்குவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இந்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தருவதற்கு 3 முக்கிய காரணங்கள் உண்டு. அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேசினேன். முதலாவது, எதற்காக இந்த ஆவியானவரை தேவன் நம்மேலே ஊற்றுகிறார் என்று சொன்னால், நம்முடன் இருப்பதற்கு நிரப்புகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடன் இருந்து நம்மை இயக்குவதற்காக ஆண்டவர் தம்முடைய ஆவியை என்ன பண்ணுகிறார்? ஊற்றுகிறார். 2வது, எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றுகிறார் என்று சொன்னால், நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்காக கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. 3வது காரியத்தை இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்கலாம். வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். 3வது, எதற்காக இந்த ஆவியானவரை, இந்த ஆவியை நம்மிலே ஊற்றுகிறார் என்று சொன்னால், உருமாற்றம் செய்வதற்காக. பக்கத்தில் சொல்லுங்க. 3வது, பரிசுத்த ஆவியானவரை நம்மேலே ஊற்றுவதற்கு காரணம், உருமாற்றம் செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் இயக்குகிற முதல் நிலை, உடனிருந்து உதவி செய்கிறார். 2வது நிலை, அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை உபயோகிக்க வேண்டிய விதங்களிலே நம்மை உபயோகிப்பதற்காக ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். 3வது, அந்த வசனத்தில் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் மட்டும் அந்த ஆவி அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், பாழாய் போன வனாந்திரம், அரண்மனை, இடங்கள் கெபிகளாக மாறினவைகள், வயல்வெளியாய் இருந்தவைகள் இப்பொழுது எப்படி மாறுமாம்? காட்டு கழுதைகள் சஞ்சரிக்கிற இடமாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. நிலைமை, எப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்கின்படியே தம்முடைய ஜனத்தின் மேல், அந்த இடத்தின் மேல் தம்முடைய ஆவியை உன்னதத்திலிருந்து ஊற்றுகிறார். ஊற்றின உடனே நடப்பது என்ன? இதுவரை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்து வந்தது, திடீரென்று அதே வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக ஆகுமாம். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இயக்குகிற 3வது காரியம், அதன் உருவத்திற்கு, அதன் நிலைமைக்கு பரிசுத்த ஆவியானவர் முழு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். உருமாற்றம் செய்கிறார். அந்த வசனத்தை நன்றாக நீங்கள் சற்று ஆழ்ந்து பாருங்கள். வனாந்திரமாய் இருந்தது வயல்வெளியாக மாறினது. இந்த வெளிப்படையான தோற்றம் மட்டுமல்ல, அந்த நிலத்தினுடைய தன்மையையே என் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளும் புறம்பான ஒரு மாற்றம். பக்கத்தில் சொல்லுங்க, உள்ளும் புறம்புமான ஒரு மாற்றம். அதே நேரத்தில் அந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்கிறது, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படி என்றால் பொருள் என்ன? ஆண்டவருடைய ஜனங்கள் ஒரு காலத்தில் செழிப்பானவர்களாய் இருந்தார்கள். சத்துரு அவர்களை அழித்து அந்த செழிப்பை அகற்றி அந்த இடத்தை வனாந்திரமாக மாற்றினான். அது அப்படியே இருந்து வந்தது. ஆனால் கிருபையுள்ள தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேலே ஊற்றின பொழுது, சத்துருவினால் வனாந்திரமாக்கப்பட்ட இடம் மறுபடியும் முள் இருந்தது போல, முன் இருந்தது போல செழிப்பான நிலைமைக்கு உருமாற்றம் அடைந்து வர கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்கிறார், செழிப்பான கர்த்தருடைய ஜனத்தை
யார் வனாந்திரமாய் மாற்றுவதற்கு காரணமாகி அங்கே இருந்த அனைத்தையும் கொள்ளையடித்து தங்களை செழிப்பான நிலைமையாய் ஆக்கி கொண்டார்களோ அவர்களை கர்த்தர் வனாந்திரமாக மாற்றுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைக்கு இருந்த நன்மைகளை, அவங்கள சுற்றி இருந்த காரியங்களை சத்துரு எடுத்துக்கொண்டு அவங்கள வனாந்தரமாக மாற்றி வைத்தான். அந்த வனாந்தரம் அப்படியே இருந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஆவியை ஊற்றின பொழுது எந்த வனாந்தரமாக இருந்ததோ அதை கர்த்தர் செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். இன்னொரு காரியத்தை செய்கிறார். தேவனுடைய பிள்ளையை எந்த சத்துரு வனாந்தரமாக மாற்றி அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதை உரிந்து கொண்டு தன்னை செழிப்புள்ளதாக மாற்றி கொண்டானோ அந்த மனிதனை கர்த்தர் செழிப்பாய் இருந்தவனை வறண்ட நிலமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவினால் பறிக்கப்பட்டு பரிதாபமான நிலையில் இருந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து உருமாற்றம் தந்து முன்னிருந்த சீரை பார்க்கிலும் அதிக சீர் உண்டாக என் ஆண்டவர் செய்கிறார். அதோடு நிறுத்தாமல் பழைய பரிதாபமான நிலைக்கு வருவதற்கு காரணமாயிருந்த சத்துருவினுடைய ஆட்கள் அவனுடைய திட்டங்கள் அனைத்தையும் அழித்து அவர்கள் எதை செய்தார்களோ அது அவர்களுக்கு செய்யப்படுவதற்கு பரிதாபமான நிலைமைக்கு கர்த்தர் அவர்களை தள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த உருமாற்றம், இந்த உருமாற்ற செயல் உள்ளும் புறம்பும் நடைபெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே அது நடந்தது. நம்மிலும் ஆண்டவர் அதை நடத்தி காண்பிக்க விரும்பி இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இன்னும் சற்று வித்தியாசமாய், இன்னும் சற்று ஆழமாக சென்று கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவதின் மூலம் ஏற்படுகிற இந்த உருமாற்றத்தை குறித்து 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். இந்த கர்த்தர் செய்கிற காரியம், அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் நாம் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எந்த சாயலாக? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் மகிமையான சாயல், அந்த சாயலை திருவசன கண்ணாடியிலே நீங்களும் நானும் நிழலாக பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்தி நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் செயல்பட செய்து நம்மை ஆண்டவர் உருமாற்றம் செய்கிறார். ஒரே நாளிலே செய்து விடுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே உருமாற்றம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் உள்ளான மனிதனை புதிதாக்குகிறார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உள்ளான மனிதனை கர்த்தர் புதிதாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதன், உண்மையான மனிதன், அந்த மனிதனை உருமாற்றம் அடைய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. இந்த உருமாற்றம் என்பது என்ன? நம்முடைய தன்மை, நம்முடைய பண்பு, நம்முடைய செயல்பாடு அனைத்தும் முற்றிலும் மாறுபட்ட, இன்னும் சொல்ல போனால் நமக்கே இயல்பாக இல்லாதது. ஆனால் தேவனுடைய குமாரனுடையது. அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வளர கர்த்தருடைய ஆவியானவர் அதை இயக்க வேண்டும். அதை இயக்குவதற்கு நம்மேல் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகிலே பக்தியாக வாழ்ந்து எப்படியோ பரலோகம்
செல்ல தகுதி அடைந்து செல்லும் அந்த நிலையை அல்ல, ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதைவிட அதிகமான நோக்கத்தை கர்த்தர் நம்மளே வைத்திருக்கிறார். ஏதோ பரிசுத்தம் அடைஞ்சு பரலோகம் போயிடணும், எப்படியாவது பிரயாசப்பட்டு பரலோகம் போயிடணும், அதுவல்ல, அதைவிட மேலான நோக்கத்தை நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அவருடைய நோக்கம்? நாம் எல்லாரை குறித்த அவருடைய அலாதி ஆசை என்னன்னா, நம்மை குறித்து வைத்திருக்கும் அந்த உயர்ந்த லக்கு என்ன? எபேசியர் 4:11 வசனம். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொண்ட அவர் பிள்ளைகளாய் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே என்ன அடையணும்? வளர்ந்து 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 கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக அந்த நிலையை நாம் எல்லாரும் அடைய வேண்டும் என்பது நம் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. பூரண புருஷராக வரைக்கும் அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற லக்கு. பரலோகத்தை எப்படியாவது அடைந்து விடுவது, எப்படியாவது இந்த பரலோகத்தை தொட்டு விடுவது அல்ல. அவர்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் அடைவது. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொன்னார், இப்போது நாம் குழந்தைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவரை பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அல்லேலூயா. இந்த லக்கை அடைவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த லக்கை அடைவது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இந்த உருமாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை வெற்றி உள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. நம்மோடு இருந்த ஆண்டவர் வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் புரிந்து கொள்ள, அவரை நோக்கி ஜெபிக்க, வாழ்க்கையிலே வெற்றி அடைய உதவி செய்யும் போது கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து கிருபை தாளந்து வரங்களால் நம்மை நிரப்பி பாத்திரத்தை போல அவர் நம்மை பயன்படுத்த இயக்கும் போது ஏதோ இருந்து போவதற்காக இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ இருந்து போவதற்காக இல்லை, ஒன்றை செய்வதற்காக. இந்த நிலையில் கர்த்தர் என்னை உபயோகித்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கிறார் என்கிற செயல் நோக்கம் உடைய வாழ்வாக இந்த ஆவியானவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மை மாற்றும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வை அவர் வெற்றியுள்ளதாய் மாற்றுகிறார். கர்த்தராலே அர்த்தமுள்ளதாக்கும், நோக்கமுள்ளதாக மாற்றும், வெற்றியுள்ளதாக மாற்றும். அதற்காகவே உன்னதத்திலிருந்து ஆவியை நம்மேலே ஊற்றுகிறார். இந்த தேவ சாயல் தேவனுக்கு முக்கியமானது. தேவ சாயலிலே நம் ஒவ்வொருவரையும் அவர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் அதை இழந்து போனான். ஆனால் கிறிஸ்துவின் மூலம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள தேவையான கிருபையை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 8:29 வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக
சகோதரருக்குள்ளே முதற் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கும் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை முன்குறித்த போது அவர் நம்மை முன்குறித்திருந்தார். எப்படி நம்மை முன்குறித்து இருந்தபோது ஏன் முன்குறித்தார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். ஆண்டவர் நாம் பிறக்கும் முன்னே நம்மை முன்குறித்தார். ஏன் முன்குறித்தார்? இந்த உலகிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எல்லாரை விட உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல நம்மை முன்குறித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குமாரனுடைய சாயலை நாம் அடைய வேண்டும், ஒப்பாக வேண்டும் என்பதற்காக முன்குறித்தார். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இயேசுவை இரட்சகராக, இயேசுவை ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு நடந்தது என்ன? எப்படிப்பட்ட வஸ்திரம்? அதாவது சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அடையும்படி என்னை ரட்சித்த பொழுது அதற்காகத்தான் ரட்சித்தார். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னுடைய வாழ்க்கையானது மாற வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். கலாத்திய சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஏறெடுக்கிற ஜெபங்களிலே ஒன்று, என் சிறு பிள்ளைகளே, நான் உங்களுக்காகத்தான் வேண்டுதல் செய்கிறேன். எதற்காக வேண்டுதல் செய்கிறேன்? அவர் சொல்றார், கற்பவேதனைப்படுகிறேன். ஏன் கற்பவேதனைப்படுகிறேன்? கிறிஸ்து எப்படியாவது உங்களிலே உருவாக வேண்டும். உங்களுக்குள் கிறிஸ்துவின் சாயல் உண்டாக வேண்டும். அவருடைய சுவாபம், கிறிஸ்துவின் தன்மை உங்களிலே வளர வேண்டும், உருவாக வேண்டும். அதற்காக நான் கற்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கம். அல்லேலூயா. எப்படியும் பரலோகம் வந்துவிட வேண்டும் என்பதல்ல, அதைவிட முக்கியமாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்க வேண்டும். அதற்கு உனக்குள்ளே உருமாற்றம் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே உருவாக வேண்டும். அதற்கு ஒரு உருமாற்றம் தேவை. புறஜாதி உலகத்தை மனதிலே வைத்து கர்த்தர் தன்னை அவர்களுக்கு ஊழியக்காரராக அனுப்பினதை பவுல் நினைத்து அது ஒரு கோல். ரோமர் 15 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படித்தான் செய்திருக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை அறியாத நாங்கள் யூதராய் பிறக்கவில்லை, ஆனாலும் எங்களை நீர் தேடி வந்தீர், எங்களை நீர் ரட்சித்தீர்.
எங்கள் வாழ்வில் ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் உமக்கு உகந்த பலியாக மாற வேண்டும். உள்ளான மனுஷனிலே அது ஆக வேண்டும். அதை எங்களிலே செய்வதற்கு எங்கள் மேல் ஆவியானவரை நீர் ஊற்றி இருக்கிறீர். ஆவியானவர் செய்வது உருமாற்றம் செய்து நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக அவர் மாற்றுகிறார். அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் எல்லாரும் கை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய மூன்றாவது வேலை. கர்த்தாவே, என் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும், என் வாழ்வை செயல் நோக்கமுடையதாக்கும், என் வாழ்வை வெற்றி உடையதாக்கும். ஆண்டவர் தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்ததினாலே அந்த வாக்குத்தத்தத்தை மனதில் வைத்து இஸ்ரவேலர் விட்டு விலகி போனாலும் வாக்குக்கு உண்மையுள்ள தேவன் இஸ்ரவேலருக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் செய்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனாகிய புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைசன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். நல்ல கவனிங்க. இன்று அவரை அறியாமல் அவருக்கு முதுகை காட்டி போனாலும் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு தாவீது குடும்பத்தாரின் மேல் என் கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன். என்னை குத்தினவர்கள் அன்றைக்கு என்னை என்ன பண்ணுவார்கள்? நோக்கி பார்ப்பார்கள். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே யூத ஜனத்திற்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கனப்படுத்துவதற்கு மட்டும் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஒரு நாள் ஊற்றி அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு மேசியா தேடி வந்தார், அவரை நாம் புறக்கணித்து விட்டோம் என்று உணர செய்து மனம் திரும்ப கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக அன்று சொல்லுகிறார், அன்று செய்கிறார். இன்று இது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, யூதா குடும்பத்திற்கு மட்டும் இது கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பது என்ன? ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். இன்றைக்கு ஆண்டவர் செய்வது, என் ஆவியை உன் சந்ததியின் மேல் ஊற்றுவேன். அது இஸ்ரவேலர் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் உள்ளடக்கும். அதைத்தான் சற்று முன்னே நான் குறிப்பிட்டேன். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஆவியை ஊற்றுவார். ஊற்றி கொண்டு தான் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் ஊற்றுவார். எந்த வயது, எந்த வகுப்பு, எந்த பின்னணி என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு தான் இருக்கிறார். அதை ஆண்டவர் நிரூபித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, யூதர்களாக கூடியிருந்தார்கள்.
அவர்கள் மேலே யோவேலினாலே உரைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் எழுந்தருளி சென்று நம்மேல் இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தலருடைய 2 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. புறஜாதி உலகம் ஆனால் கொர்நேலியுவின் வீட்டிலே கூடியிருக்கிறது. கர்த்தர் அவர்களை ரட்சித்து புறஜாதி உலகத்தின் மேலும் தம்முடைய ஆவியானவரை கர்த்தர் ஊற்றினார். இந்த அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு கர்த்தரை எல்லாரும் துதிங்க. யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே என் மேலையும் நீர் பொழிந்தருளினதற்காக உமக்கு நன்றி. அந்த அனுபவத்தில் இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. பெறாதவர்களை பெரும்படி கர்த்தர் நடத்துவாராக. இந்த முதல் மாதத்திலேயே உன்னத ஆவியின் மாறி எங்கள் மேலே இறங்கி எங்கள் உடனிருந்து உதவி செய்ய, எங்களை உபயோகமுள்ளவர்களாய் மாற்ற, எங்களை உருமாற்றமுள்ள நிலை அடைய செய்ய எங்கள் மேல் நீர் வருவதற்காக நன்றி என்று அவரை நாம் துதிப்போம். அதை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாமல் தர வல்லவர். தேவன் செய்வார். ஏனென்றால் அவர் செய்ய தீர்மானித்து தான் இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதை செய்யும் போது இந்த 3 இயக்க வேளைகள், முதலாவது என்ன செய்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஊற்றினார்? முதல் வேளை நம்மோடு கூட இருப்பதற்காக, 2வது நம்மை உபயோகிப்பதற்காக, 3வது உருமாற்றம் செய்வதற்காக. இந்த வேலைகளை நம்மிலிருந்து அவர் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், அந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தில் என் ஆவியை நான் வைப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எதற்காக? ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு என்ன? பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு, இதற்கு பின்பு, இப்படி சொல்றேன், இதற்கு முன்பு இல்லாத நிலையில் கர்த்தருடைய வசனத்தை உண்மையாக புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள, அதை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வழி தவறாமல் அதில் நடப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இன்று கர்த்தர் நம்முடைய கேட்கிற முதல் காரியம், என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, என்னுடைய சபையே, ஏன் ஆவியை நான் ஊற்றுவேன்? இன்றைக்கு ஒன்றை தீர்மானம் பண்ணுங்கள். இதுவரை இல்லாத அளவு உம்முடைய வசனத்தில் வழி விலகாமல் நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காகத்தான் நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுகிறேன். இதுவரை கடந்த நாள் போனது போகட்டும் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இதுவரை இல்லாத அளவு உம்முடைய வசனத்தில், உம்முடைய வார்த்தையில் வழி பிசகாமல் நான் நடப்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் இந்த 3 அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். 2வது எசேக்கியேல் 39வது அதிகாரம் 29வது வசனம். எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். இங்கே நல்ல கவனிங்க. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை
உங்கள் மேல் ஊற்றினபடியால் இனி என் முகத்தை உங்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். பக்கத்தில் பாசலுங்க, அவருடைய ஆவியை நம்ம மேலே கர்த்தர் ஊற்றினபடியினால அவருடைய முகத்தை இனி நமக்கு மறைக்க மாட்டார். அதை கேட்கும்போது நமக்கு உற்சாகம் இருக்கிறது. இனி மறைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு கேட்கும்போது நமக்கு எல்லாருக்கும் உற்சாகம், சந்தோஷம் வருகிறது. ஆனால் 40வது அதிகாரத்திலிருந்து 44வது அதிகாரம், எசேக்கியேல் 40லிருந்து 44 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்பது, நான் ஆவியை ஊற்றி இருக்கிறேன், நான் மறைக்க மாட்டேன், ஆனால் ஒன்றை உங்களிடத்தில் நான் கேட்குறேன். ஆவியை ஊற்றினேன், என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன், ஆனால் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் கேட்குறேன். அது என்ன? நான் பரிசுத்த தேவன், என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயம், நான் இருக்கும் இடம் பரிசுத்தம். ஆகவே அந்த பரிசுத்தம் என்பதை நீங்கள் விளையாட்டாக நினைக்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்த தேவன், என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயம், நான் இருக்கிற இடம் பரிசுத்தம். ஆகவே அந்த பரிசுத்தம் என்பதை நீங்கள் விளையாட்டாக நினைக்கக்கூடாது. அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். அதான் இன்னைக்கு ஆண்டவர் 2வது நம்மிடத்துல கேட்குற காரியம். நான் பரிசுத்த தேவன், என்னுடைய ஆலயம் பரிசுத்தம், நான் இருக்கிற இடம் பரிசுத்தம். உங்கள் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் இருப்பார், ஆனால் அந்த இடம் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள், அதை விளையாட்டாக நினைக்காத. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தை விளையாட்டாக நினைக்கக்கூடாது. எனக்கு அந்த கிருபையை தாராண்டு. கடந்த நாட்கள் வரைக்கும் உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய சமூகத்தை நான் ஒரு விளையாட்டாக நினச்சிருக்கிறேன், அற்பமாக நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, என் ஆவியை ஊற்றி நான் உன்னோடு கூட இருக்கணுமா, உன்னை நான் உபயோகிக்கணுமா, உன்னிலே உருமாற்றம் செய்யணுமா? கர்த்தர் கேட்கிற 2வது காரியம், என் சமூகத்தை விளையாட்டாக நினைக்காத. என்ன விளையாட்டாக நினைக்காத? நான் பரிசுத்த தேவன், பரிசுத்த குலைச்சலாக்காதே. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை விளையாட்டாக நினைச்சு காரியத்தை செய்யாதே. எனக்கு ஆண்டவரே, நான் விளையாட்டாக நினைக்காதபடி ஒரு தெய்வ பயம் எனக்குள்ளே இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் இந்த சிந்தனையோடு அப்படியே நம்ம எல்லாரும் முழங்காற்படிடுவோம். நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், யேசுவரனே பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறேன் சொன்னவர் 3வது சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் ஆவியை ஊற்றும் போது 3 காரியத்தை செய்கிறார். எதற்காக ஊற்றுகிறார்? முதலாவது, உன்னோடு கூட நான் இருந்து உன்னை நான் இயக்க விரும்புகிறேன். உன் சித்தத்தின்படி அல்ல, உன் விருப்பத்தின்படி அல்ல, உன்னை நான் இயக்க விரும்புகிறேன். அதற்காக உன்னோடு கூட நான் இருப்பதற்காக என் ஆவியை ஊற்றுகிறேன். 2வது, என்னுடைய வேலைக்கு நீ தேவை. உன்னை உபயோகப்படுத்தணும்னா உன் கிருபை, உன் தாளந்து, உன் திறமை இதை வச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால தான் உன்னால் செய்ய முடியும். உன் பலத்தை சார்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. பராக்கிரமத்தை வச்சு ஒன்றும் செஞ்சிட முடியாது. பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. காலையில் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் எதற்காக அவருடைய வேலை செய்ய எந்த விதத்தில் கர்த்தர் பலப்படுத்துகிறார் நம்ம என்று சொல்லி, எதற்காக ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உமக்கு உபயோகமான பாத்திரமாக மாறணும்னா என் மேலே நீர் இறங்கி வந்து தான் ஆகணும் ஆண்டவரே. 3வது, ஆண்டவர் உருமாற்றம் செய்ய விரும்புகிறார். உருமாற்றம், இந்த 3 காரியங்களை தம்முடைய ஆவியை ஊற்றும் போது கர்த்தர் செய்கிறார். இதை நான் செய்யணுமா, உன்னில நிறைவேறணுமா? 2 காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். 1, இதுவரைக்கும் இல்லாத அளவில் என்னுடைய வசனத்தை நீ விட்டு வழி விலகாமல் நடக்க உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் கேட்குறார். எத்தனை பேர் ஆயத்தம்? 2வது கர்த்தர் கேட்குற காரியம், நான் பரிசுத்த தேவன், என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயம், நான் இருக்கிற இடம் பரிசுத்தம். ஆகவே பரிசுத்தம் என்பதை வாயில பேசி விளையாட்டா நினைச்சிடாத, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை விளையாட்டா நினைக்காமல் பயத்தோடு இருக்க கர்த்தர் கேட்கிறார். இந்த 2 காரியத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே,
இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். உம்முடைய வசனத்தை விட்டு இதுவரை இல்லாத அளவில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தேன் உம்முடைய வசனத்தை என்ன சொல்லுதோ அதை தான் நடப்பேன். அந்த வசனத்தை விட்டு வழி விலகாமல் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ரெண்டாவது, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நான் விளையாட்டை இனி நினைக்க மாட்டேன். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம். அதை விளையாட்டை நினைக்காமல் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார். அர்ப்பணிக்கிறவர் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நீர் ஊற்றும் பொழுது முதலாவது எதற்காக ஊற்றப்படுகிறீர் என்று சொன்னால், எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களை இயக்குவதற்காக நீர் ஊற்றுகிறீர் ஆண்டவரே. ரெண்டாவது, உம்முடைய வேலைக்காக எங்களை பயன்படுத்துவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காக உபயோகிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் ஊற்றுகிறீர் ஆண்டவரே. மூன்றாவது, எங்களிலே உருமாற்றம் நடைபெறுவதற்கு நீர் ஊற்றுகிறீர். இதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும். இதை நீ செய்யணும்னா நாங்களும் செய்ய ரெண்டு காரியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை இல்லாத அளவில் உம்முடைய வசனத்தை தவறாம ஆண்டவரே, வசனத்தை விட்டு விலகாம வசனம் சொல்லுகிறதின் படி நான் நடப்பேன். ரெண்டாவது ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை இதுவரைக்கும் நான் மறந்து விளையாட்டா இருந்ததை இன்றைக்கு ஆண்டவரே அகற்றுகிறேன். பரிசுத்த பிரசன்னத்தை இனி நான் விளையாட்டா நினைக்க மாட்டேன். தேவனுக்கு முன்பாக நான் பயந்து நடக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்த நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே இந்த 3 அனுபவங்களையும் கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த ஆண்டிலே நீ செய்ய நினைத்ததை உங்கள் பிள்ளைகளை கொண்டு செய்ய உம்முடைய ஆவியானவரை நீர் ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.